வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில கண்டன தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக ஒரு நீதி விசாரணை, உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்புகள், ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை, குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துகின்ற பொழுது அவர்களை மாநகர எல்லைக்குள்ளேயே அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பது போன்ற சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த மழை வெள்ள பாதிப்புகள் எந்த அளவிற்கு இது ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார். இந்த மழை வெள்ள பாதிப்புகள் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்களை பாதிக்காத பட்சத்தில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் மட்டுமே ஆட்சி மாற்றத்திற்கு வித்துவிடுவதற்கான சூழலை ஏற்படுத்துமா என்பது போன்ற கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இணைகிறார்கள். பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரங்கில் நம்மோடு இணைகிறார் திரு ஆலு ஷானவாஸ். வணக்கம், வரவேற்கிறேன். திரு கரு நாகராஜன் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் திரு தியாகு இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன். 4 பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் சரவணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை தாண்டி மழை வெள்ளம் பெரிய அளவில், மிகப்பெரிய கடலூர் மாவட்டத்தை ஆப்வியஸ்லி பாதிச்சிருக்குது. அதை தாண்டி மதுரையோ, திருச்சியோ, தூத்துக்குடியில் மழை பெய்தாலும் கூட மிகப்பெரிய இந்த அளவிற்கு ஒப்பீட்டளவில் இவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேலம், கோவை போன்ற மாவட்டங்களிலெல்லாம் இந்த பெரிய பாதிப்பு இல்லாத பட்சத்தில் இந்த மழை வெள்ளத்தை மட்டுமே நம்பிதான் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறீர்களா? இல்லை, இது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, அப்படி அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதாவது எப்படி என்றால், மக்களின் மனதிலே அந்த கனன்று கொண்டிருந்த அந்த எதிர்ப்பு தீ, ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்போவோ டிசைட் பண்ணிட்டாங்க. 1-2 ஆண்டுகளிலேயே ஒரு ஆட்சிக்கு எதிரான அந்த மாற்றம் மனதிலே, மக்கள் மனதிலே விட்டது. அந்த வெறுப்பு தோன்றி விட்டது. 1-2 ஆண்டுகளே வந்துருச்சுன்னா, அதான் நான் என்ன சொல்ல குறிப்பிட மாட்டேன், இயல்பு தோன்றிடுச்சு. 1-2 ஆண்டுகளே வந்துருச்சுன்னு சொன்னா 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வேறு, அதில் எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எதை நோக்கி தேர்தலை சந்திக்கிறார்கள் என்ற கருத்துக்களம் வேறு. ஸோ அதையும் இந்த இதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கூடாது. அதாவது the last straw that pulled the camel's back அப்படின்வாங்க. அதாவது அந்த கடைசியாக அடிமேல் அடி வைத்துன அந்த கடைசி அடி, அந்த கடைசி அடி, அந்த ஆட்சி மீது கொடுக்கப்பட்ட கடைசி அடி தான் இந்த வெள்ளத்தில் அவர்களுடைய செயலற்ற தன்மை. அதாவது நீங்கள் இப்போ ஒரு வெள்ளம் விட்டது, வெள்ளம் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கவில்லை, நிவாரணம் சரியாக வழங்கவில்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அது சரி, நிர்வாக ஒரு சரியாக நிர்வாகம் இல்லை என்று ஒரு மன்னித்து கூட விடலாம் அதை. ஆனால் இந்த வெள்ளத்திற்கே காரணம் இந்த ஆட்சியாளர்களின் செயலற்ற தன்மை தான் என்னும் பொழுது உள்ளம் அப்படியே பொங்குகிறது. இது அதான் சொல்கிறேனே, இந்த மாடர்ன் டைம்ஸில் திஸ் இஸ் அன்பிரசிடென்டட். இதை நினச்சி கூட பார்க்க முடியல. மக்களின் உயிரை அவ்வளவு துச்சமாக மதித்து ஒரு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்காமல் ஒரு ஏரியை நைட் டைமில் இது மாதிரி தண்ணியை திறந்து விட்டு ஒரு எதிர்பார்க்க முடியாத, யாருமே நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை கொடுத்திருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு காரணம் அப்படின்னும் போது மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிவார்கள். அதாவது அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ இந்த பாதிப்பு சென்னை, காஞ்சிபுரம் மட்டும் சொன்னீங்க. கடலூரில் இதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. அப்பொழுதும் இதே இதுதான் ஏற்பட்டுச்சு. 5 அமைச்சர்களை அனுப்பிச்சாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு என்டையர் கேபினெட்டே போச்சு, 40 அமைச்சர்கள் போனாங்க. கடலூரில் ஒரு சாதாரண பருவமழைக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். இது நவம்பரில் நடந்துச்சு. நவம்பரில் நடந்தது இந்த சென்னை பேரழிவினால் கடலூரில் நடந்த இது ஒரு பெரிய இதாக ஆகாமல் போயிடுச்சு. கடலூர் மட்டுமல்ல, கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே வெள்ளத்தில் மிதந்தது. தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை, அங்கேயும் சரியான நிவாரணம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே அந்த கடலோர மாவட்டங்கள், இது தமிழக மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ சென்னையில் மட்டுமே பாதிப்பு, சென்னை மக்கள் மட்டுமேன்றது கிடையாது. இதோட செயலற்ற தன்மை அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்ந்து விட்டது. சரி, நான் அந்த அளவிலே முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நிறைய துணை கேள்விகளுக்கு இன்னும் அடுத்தடுத்த சுற்றில் நம்ம பயணிக்கலாம். திரு கரு நாகராஜன், தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய கட்சிகள்
இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை வெள்ளம் என்பது இன்றைய அரசுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது. அதனுடைய பாதிப்புகள் மிக குறைந்த காலமே தேர்தலுக்கு இருப்பதால் அந்த பாதிப்புகள், அந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடு எதிர்க்கட்சிகளுக்கு ஏதோ ஒரு இடத்தில் வாக்குகளாக செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகளிடம் இருக்கிறதா? இந்த எதிர்பார்ப்பு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக தேவை. அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவானால் அதை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். முதலில் மதுவிலக்கு பிரச்சாரத்தை கூட இப்படித்தான் எல்லாருமே எடுத்துக்கொண்டு மிக பரபரப்பான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினோம். திருப்பி இப்போ அதை மறந்துட்டோம். இப்போ அந்த மதுவிலக்கு குமரி அனந்தன் அவர்கள் மட்டும் இப்போ நடைப்பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இப்போ இந்த மழை வெள்ள பிரச்சனையை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை. இதை நான் ஒரு அரசியல் சார்பாக நான் அதை பார்க்கவில்லை. இயற்கையாக இதை பேசினா நம்மகிட்ட ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி கிடையாது. இன்னும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீர் மேலாண்மை, இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை போய் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? ஆனால் மெரினா பீச்சுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. இந்த பூண்டி, புழல், இப்படிலாம் சில ஏரிகள் இருக்குது. இதுதான் சென்னைக்கு நீர் ஆதாரம்னு யாரும் பார்க்குறதில்ல. ஒரு அன்ஸ்டாப்டு ஒரு ரெயின் பேஞ்சிட்டே இருக்குது. இப்போ இதில் ஒன்று முடிந்த பிறகு அரசியல் செய்வதுங்கிறது வேற, முன்னாடி அரசியல் செய்வதும் வேறு. இன்றைக்கி திமுக ஒரு பிரதான மக்கள் கட்சி. சட்டமன்றத்தில் தேமுதிக வேணால் இருக்கலாம், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கி திமுக. இந்த அக்டோபர், நவம்பர், இந்த செப்டம்பர், இந்த மாதங்களில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு மிகப்பெரிய மழை வரப்போகிறது, பிபிசியில் 50 சென்டிமீட்டர் பெய்ய போகிறது என்று சொல்கிறார்கள். இந்த மழையை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், அதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது, எந்த ஒரு திட்டமும் நம்மகிட்ட இல்லை, யாருமே இல்லை. ஒரு சயின்டிபிக் ஸ்டடியே கிடையாது. யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, இயல்பான ஒரு நிலை, ஒரு அன்ஸ்டாப்டு ஒரு ரெயின். இது எவ்வளவு, இந்த மழை பெஞ்சா எவ்வளவு தண்ணி வரும், எவ்வளவு சுற்றளவுக்குள்ள இந்த 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும், இவ்வளவு சுற்றளவுக்குள்ள பெஞ்சா அந்த மழை தண்ணி வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இனி ஃபியூச்சர்லையாவது இதெல்லாம் நம்ம சரி பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த மழை நம்மளை இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இனிமேல் நம்ம திருந்தணும், மக்களும் திருந்தணும், அதிகாரிகளும் 100 பேர், நூற்றுக்கணக்கான பேர் இறந்த பிறகு சார் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்க்கணும். நான் அரசியல் நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம கடந்த ஆட்சியில் தண்ணி போயிருக்குமே, கடலுக்கு திறந்து விட்டதால தண்ணி கடலுக்கு போயிருக்குமே. மறுபடியும் திருப்பி நம்ம அடுத்த சுற்று விரிவான விவாதத்திற்குள், அரசியல் வாதங்களுக்குள் கூட நம்ம நகரலாம். அடுத்த சுற்று நகரலாம். நான் முதல் சுற்று கருத்தை எல்லா ஆளுமையிடம் கேட்டு வந்தேன். திருஷானவர், இந்த வாதங்கள் வைக்கப்படுகின்ற போதெல்லாம் இன்னைக்கு முகநூல் கருத்துக்களில் கூட வைக்கப்பட்ட வாதங்கள், இதற்கு அதிமுகவை மட்டும் குறை சொல்வதோ அல்லது திமுகவை மட்டுமே குறை சொல்வதோ ஏற்புடையதாகாது. ஆட்சி செய்த, கடந்த அரை நூற்றாண்டாக ஆட்சி செய்த அத்தனை பேரும் இதற்கு கூட்டு பொறுப்பேற்க வேண்டும் என்ற வரிகளைத்தான் மக்கள் தொடர்ந்து பதிவிடுகிறார்கள். இது ஒரே நாளில் செய்யப்பட்டதா? செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் ஒருபுறம் இருக்க, மவுண்ட் ரோடு அந்த அடையாற்றினுடைய கரையோரங்களில் இல்லாத இன்ன பிற சாலைகள் எல்லாம் கூட மழை நீரால் தேங்கியதற்கு காரணம் என்ன? முறையான வடிகால் வசதிகள் இல்லை. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மழை வெள்ளத்தினுடைய பாதிப்புகளை ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையாக மட்டுமே மக்களிடம் உருவாகும் என்று எதிர்க்கட்சிகள் நம்புகிறார்களா? நான் உங்களை உட்பட, மக்கள் நல கூட்டணி உட்பட கேட்கிறேன், அது சாத்தியமாகுமா? அதாவது அப்பப்போது நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் பொறுத்து ஒவ்வொரு சூழல் உருவாகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மழை, அதை கையாண்ட அரசினுடைய கையாலாகாத தனம், இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு மேலே இருக்குது. இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நடக்கும். இன்னும் எதிர்மறையான சிந்தனைகள் மேலோங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு அரசுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக, அதனுடைய செயலற்ற தன்மைக்கு எதிராக மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு மேலோங்குவது அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான். இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, போன ஆட்சியிலும் இது எதாவது நடந்துச்சு. அப்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் பொருத்தி இந்த சம்பவத்தினால இது நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்திக்க கட்சிகள் இல்லை. தொடர்ந்து இந்த அரசினுடைய செயலற்ற தன்மையை சுட்டி காட்டிட்டு வரோம். இன்றைக்கி திமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு என்னென்ன முன்வைத்திருக்கிறார்களோ இதை நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே முன்வைத்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். அப்போது இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டியது கடமை. அதை எதிர்க்கட்சிகள் செய்கிறோம். இதில் தேர்தலை நோக்கி தான் இது செய்கிறோம் அப்படிங்கிற கோணத்தில் இதை பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, இது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும்.
நிச்சயமாக அன்றைக்கு நாங்கள் நீதி கேட்போம் என்பது போன்ற துணில் தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அப்போது உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்படும், அது இந்த மழை வெள்ள காரணத்தினால் ஏற்படும் என்பது போன்ற பேச்சுக்கள் தொடர்ந்து இந்த மழை வெள்ளத்திற்கு பிறகு எல்லா இடங்களிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஒலிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அது அவர்களுக்கான உரிமை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போது இந்த மழை வெள்ள பாதிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகளாக அறுவடையாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே இப்போ கேள்வி. இப்போ மக்கள்கிட்ட என்ன மனநிலை வளர்ந்துருக்குங்கிறத பார்க்கணும். இந்த பேரிடர் பாதிப்பு என்பது அதிமுக அரசு செயலற்ற தன்மையோடு இருந்து அதை கையாண்டது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு உண்மை, 100 விழுக்காடு உண்மை. அதை எதிர்த்து இந்த அரசு பதவி விலகணும்னு திமுக கூட சொல்லலை, நாங்கள் வலுவாக சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு காத்திரமான ஒரு அழுத்தமான கோரிக்கை நம்ம முன் வச்சிருக்கிறோம். இதில் என்னன்னா, அதையும் தாண்டி இந்த பேரிடர் என்பது வெறும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதில் உள்ள நிர்வாக சிக்கல் மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுந்திருக்குது. இந்த பேரிடர் மேலாண்மை வாரியம்னு ஆணையம் 2005 அமைக்கப்பட்டாச்சு, 10 ஆண்டுகள் ஆகுது. அப்போது 2005 இருந்து 2011 வரைக்கும் இங்கே திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த அரசு வந்திருக்குது. இப்போ ஏறத்தாழ 2 ஆட்சியும் பூர்த்தி ஆகிருச்சு. அந்த ஆட்சி 5 ஆண்டுகள், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் பூர்த்தியாக போகுது. ஆனால் பேரிடர் மேலாண்மை குறித்து தமிழ்நாட்டில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் ஒரு பேரிடர் மேலாண்மை அலுவலகமாக செயல்படணும்னு சட்டம் சொல்லுது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பேரிடர் பயிற்சி வேணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா இல்லை, நான் கேட்குறேன், ஆனா இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடலூர்ல சுனாமி வந்தபோது அந்த பிரச்சனையை கையாண்ட எதிர்கொண்ட ககன்தீப் சிங் பேடியை தான் அரசு திரும்ப அனுப்புது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ஆண்டுகள்ல கவனிக்கணும், 10 ஆண்டுகள்ல ஒரு பேரிடரை எதிர்கொள்கிற அளவுக்கு எந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த பயிற்சி உரிய முறையில் அளிக்கப்படவில்லைன்னு வருது, 10 ஆண்டுகள்லன்னு வருது. அதுதான் காரணம். அப்போ 10 ஆண்டுகளுக்கு 2 பேரும் பொறுப்பு. அப்போ பேரிடர் மேலாண்மை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை. இதுக்கு யார் பொறுப்பு? இது இந்த 4 மாசத்து பிரச்சனையா? ஏடிஎம்கே பொறுப்பு. அத ஏடிஎம்கே ஓட பி டீம். நான் ஒரு இதுலயே சொல்லிட்டு வரேன், இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் ஏடிஎம்கே ஓட பி டீம். நீங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, திமுக தான் உண்மையிலே ஏடிஎம்கே பி டீம். அதாவது திமுகவை தாக்கணும், அதிமுகவை மட்டுமே சுட்டிக்காட்ட கூடாது, திமுகவை தாக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோள். இத ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு விதாத்திலும் வெளியே வருது. முதலமைச்சர் பதவி விலகணும்னு நீங்க இன்னைக்கு தேசிய அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். இடதுசாரிகள் காங்கிரஸையும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள், பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள் 2 பேரும் கடுமையாக இருக்காங்க. நீங்க இப்ப இடதுசாரிகளை வச்சு பேசுங்க. இடதுசாரிகள் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள், காங்கிரஸின் பி டீம். காங்கிரஸ் இடதுசாரிகளை அதிகமாக கேள்வி அதாவது 2 பேரையும் விமர்சிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் தப்புங்கிற ஒரு மனநிலைக்கு வரீங்க. எங்களை விமர்சிக்கவே செய்யாதீங்க அப்படிங்கிற வாதம் இல்ல. ஒரு 3வது அணி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வரவேற்கத்தக்கது. அந்த அணியை விட்டுருங்க. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு 3வது அணி வர வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்றாங்க இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தினர். இவங்க இந்த 4 வருடமாக எங்க போனாங்க? எலெக்ஷன் மட்டும் கொடியை பிடிச்சிட்டு வராங்களே, எதுக்காக? ஜூலை மாதத்துல இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டிருக்கும் வைகோ ஜூலை 7ஆம் தேதி என்ன சொன்னாரு? டிஎம்கே ஓட கூட்டணி சேர்ந்தாரு. 2 மாசத்துல மாற்றம் ஏற்படுது. எலக்காக அந்த மாற்றம் ஏற்படுது. அதிமுக ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதனால இந்த மாற்றம் ஏற்படுகிறது. இந்த விஷயம் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம இந்த வார்த்தை நிறைய நிகழ்த்திட்டோம். இன்றைய நோக்கம் அது வரலங்கிறதுனால அதுக்குள்ள போறோம்ல. ஒருவேளை கடைசி நிமிடம் அவர்கள் மாறினால் கூட அது அவர்கள் கட்சி சார்ந்த முடியும், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அது எதற்காக அப்படின்னு எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமை. அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய நோக்கம் தீய நோக்கம். அந்த நோக்கத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. எதிர்க்கட்சியான திமுகவின் கடமை. ஒரு சின்ன பிரேக் போறேன், ஒரு கேள்வியோட பிரேக் போறேன். அதாவது இந்த ஜார்ஜ் புஷ் பயங்கரவாதிகளை எங்களோட சேராதவங்க எல்லாம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்னு சொன்னார். அதாவது அமெரிக்காவோட சேர்ந்து யாரெல்லாம் பயங்கரவாதத்தை எதிர்க்கலையோ அவங்க எல்லாம் பயங்கரவாத ஆதரவாளர்கள் தான். திமுகவோட சேர்ந்து அதிமுக எதிர்க்கல, நாங்க அதிமுகவின் பி டீம்.
அப்போ ஜார்ஜ் புஷ் சொன்னதுக்கும் திமுக சொல்றதுக்கு எந்த வேறுபாடு இல்ல இல்ல. நான் அப்படி கூட எடுக்கலாம். நான் பலமுறை அதுதான். சரவணன் கேட்ட கேள்விதான். நான் அதுதான். திருப்பி ரிப்பீட் அதாவது கேள்வியா வச்சிட்டு போயிடுறேன் ஒரு சின்ன இது பிரேக்குக்கு. வந்து இவர்களுடைய கையாளாகத்தனத்தை இது காட்டுது. நான் ஒரு சின்ன பிரேக் போறேன். ஒரு ஏன்னா சின்ன பிரேக். திமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சி இல்லங்க, 4 கட்சி இன்னைக்கு எழுந்து வந்திருக்குது. வழக்கமா திமுக அதிமுகவும் தான் வளரும் இல்ல, இது கட்சிகளை வந்து 3 ஒதுக்கி மாதம் தருவாங்க. 3 மாதம் வளரும். கழித்து எப்- இல்ல, செல்வி ஏங்க, ஜெயலலிதா மூணு வந்து நாளைக்கு நாங்கள் முன்னாடி கேட்க ஒரு முடிவு ஒரு செய்து சின்ன break கொண்டிருக்காங்க. போயிட்டு ஊடகங்கள் வந்து என்ன தப்பு சொல்லிருக்கு கிடையாது. அப்படின்னா திரு சரவணன் இன்றைய நான் ஒரு பிரேக் ஊடகங்கள் போயிட்டு வந்து வரேன்.